கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க விஷயங்கள். நான் ரீசெண்டாக கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ தான் இதை நோட் பண்ணேன். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியான கார்ட்டூன்ஸ்லலாம் சீஸில் நிறைய ஓட்டை இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது இந்த ஓட்டெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா சீஸ் மேக்கிங் ப்ராசஸில் ப்ரிப்பயோனிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சேர்ப்பாங்க. அந்த பாக்டீரியா சுகர்லாம் சாப்பிட்டுட்டு கேஸ் விடும். அதில் விழுற ஓட்டை தான் இது. பட் பயப்படாதீங்க, இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த சீஸில் இந்த பாக்டீரியா இல்லை. சைனால இப்போ உண்மையாவே பசிபிக் ரிம் படத்துல வர மாதிரியான ரோபோட்ஸை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அதோட கையை மட்டும் இப்போ உருவாக்கிட்டாங்க. இதோட வெயிட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 5 டன் பக்கம் இருக்குமாம். அண்ட் ஒரு காரையே ஒரே அடியில் அப்பளமாக்கிரும். வேர்ல்டு வார் 3க்குள்ள மெகட்ரானுக்கும் ஆட்டோபாட்ஸுக்கு தான் சண்டை வரும் போல. இந்த போட்டோல இருக்கவர் ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் ஆசையா ஆட்டுக்கறி வாங்கி சமைக்கலான்னு ரெடி பண்றப்போ 20 விசில் வச்சும் கறி ஒழுங்கா வேகலன்னு குக்கரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அங்க அவர் என்கொயரி பண்ணிட்டு கடைக்காரரை வர சொல்லி நல்லா புது ஆட்டுக்கறியா தர சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. இவரும் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. இது ஒரு வினோதமான கேஸா இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ற பல பேருக்கு மத்தியில இப்படி சிலர் கேள்வி கேட்கறதுனால தான் தப்பு பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கூட பயப்படுறாங்க. இனி அந்த கடைக்காரர் யாருக்கும் இப்படி ஒரு கறியை தரமாட்டான்ல. மற்றவங்க செய்ய தயக்கப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க போல்டா உங்க லைஃப்ல செஞ்சிருந்தீங்கன்னா அது என்ன விஷயம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பெஸ்ட் கமெண்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன்.